ஏமா தம்பி அங்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான்ல? ஆமா. வீட்டுல அது இல்ல இது இல்லங்கிற விஷயத்த அவன் காதுல படும்படியா சொல்லாதேன்னு உனக்கு எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். என்னம்மா நீ மத்தியானம் வடிக்க அரிசி இல்லைங்கிறப்ப உங்ககிட்ட சொல்லாம என்னமா பண்றது? சொல்லம்மா, அதை இப்படி தனியா அழைச்சிட்டு வந்து சொல்லல. ஏம்மா, நமக்கே மனசுல ஒரு சின்ன கவலை இருந்தா வீட்டு வேலை ஓடுதா, கையும் காலும் அப்படியே நின்னு போயிடல. அவன் படிக்கிற பிள்ளைம்மா, வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்லைங்கிற கவலை அவன் மனசுல படிஞ்சா அவன் படிப்பே பாழா போயிடும்மா. இத பத்தி ஏம்மா, இனிமே அவன் ஏத்தாப்பல எதையும் சொல்லாத. சொல்லல. இப்ப சொல்லு, என்ன வீட்டுல அரிசி இருக்கா? எங்க இருக்குது அரிசி? இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதான். இப்ப இருக்குதுன்னு சொன்னியம்மா. பின்ன நானும் அவனுக்கு எழுத்தாப்பல நின்னுகிட்டு இல்லங்கட்டுமா? என்னம்மா பண்றது? ஏமா அழற? ஏமா, நீ நம்ம குடும்பத்தை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்படியே கிராமமே விளைஞ்சு வந்து சாப்பிட்டு இருக்கோமா? என்னைக்கும் விலையில வாங்கி ஒலையில போடுறதானே? ஒலை வச்சாச்சு, விலைக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். அட, ஏற்பாடாயிட்டா போல இருக்க. என்னம்மா, என்ன விஷயம்? நாங்க நாளை காலையில குடும்பத்தோட ஒரு கல்யாணத்துக்கு போறோம். இந்த 4 பாவாடையும் 4 ஜாக்கெட்டையும் தச்சு கொடுக்க முடியுமா? ஓ, நாளைக்கு காலையில தானே ஊருக்கு போறீங்க? ஆமாம்மா. இன்னைக்கு சாயங்காலமே தச்சு நானே எடுத்துட்டு வரேம்மா. கூலியை கூட இப்பவே கொடுத்துறேன். அளவெல்லாம் இதுலயே வச்சிருக்கோமா? சரி, நீங்க போங்க, நானே எடுத்துட்டு வரேன். வாங்கிட்டு வர. அது வந்து மீனாட்சி, தாமா வாங்கிட்டு வர சொல்றேன், போங்க. காலேஜ் திறக்க இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஆமா, செலவு இருக்குல்ல? ஆமா. ஏ பாலு, நீ ஏன் இப்படி இருக்க? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டப்பா. அதுக்கு இல்லக்கா, கொஞ்சம் நிறைய பணம் வேணுங்கிறப்ப 15 நாளைக்கு முன்னாடியே கவனப்படுத்து நீ தானே சொல்லியிருக்க. என் கவனம் என்கிட்ட இருக்கு. நீ போய் உன் கவனத்தை படிப்புல செலுத்து. போப்பா. அவ்வளவு பயபக்தியோட நின்னுகிட்டு சாமி கும்பிட்டியே, சாமி கிட்ட என்ன வரம் கேட்டேன்? எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் தம்பி பாலு வருஷம் தவறாம பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றான். இந்த கடைசி வருஷ படிப்பையும் நல்லபடியா படிச்சு முடிச்சு அவன் டாக்டர் ஆகணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவுதான் வேண்டிக்கிட்டியா? அவன் டாக்டர் ஆகிறதுல தானே எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம கல்யாணம் கூட இல்லையா? அப்படித்தானே? சொல்லு மீனாட்சி.